பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம். அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே கூடி வரச் செய்தான். ஆரோனின் புத்திரரையும் லேவியராகிய கோகாத் புத்திரரில் பிரபுவாகிய ஊரியேலையும் அவன் சகோதரராகிய 120 பேரையும், மெராரியின் புத்திரரில் பிரபுவாகிய அசாயாவையும் அவன் சகோதரராகிய 220 பேரையும், கெர்சோன் புத்திரரில் பிரபுவாகிய யோவேலையும் அவன் சகோதரராகிய 130 பேரையும், எலிசாப்பான் புத்திரரில் பிரபுவாகிய செமாயாவையும் அவன் சகோதரராகிய 200 பேரையும், எப்ரோன் புத்திரரில் பிரபுவாகிய எலியேலையும் அவன் சகோதரராகிய 80 பேரையும், ஊசியேல் புத்திரரில் பிரபுவாகிய அம்மினதாபையும் அவன் சகோதரராகிய 112 பேரையும் தாவீது கூடிவர பண்ணினான். பின்பு தாவீது ஆசாரியராகிய சாதோக்கையும் அபியத்தாரையும், லேவியராகிய ஊரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அம்மினதாப் என்பவர்களையும் அழைத்து அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்து கொண்டு வந்தார்கள். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாள முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். அப்படியே லேவியர் யோவேலின் குமாரனாகிய ஏமானையும் அவன் சகோதரரில் பெரகியாவின் குமாரனாகிய ஆசாபையும், மெராரியின் புத்திரரான தங்கள் சகோதரரில் குஷாயாவின் குமாரனாகிய ஏத்தானையும், இவர்களோடும் கூட 2வது வரிசையாக தங்கள் சகோதரராகிய சகரியா, பேன், யாசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், பெனாயா, மாசாயா, மத்தித்தியா, எலிபெலேகு, மிக்னேயா, ஓபேத்-ஏதோம், ஏயேல் என்னும் வாசல் காவலாளரையும் நிறுத்தினார்கள். பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்க பண்ணி பாடினார்கள். சகரியா, ஆசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், மாசேயா, பெனாயா என்பவர்கள் அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்புருகளை வாசித்தார்கள். மத்தித்தியா, எலிப்பெலேகு, மிக்னேயா, ஓபேத்-ஏதோம்,
ஏயேல், அசசியா என்பவர்கள் செமனீத் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். லேவியர்களுக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீத தலைவனாய் இருந்தான். அவன் நிபுணனானபடியால் கீத வித்தையை படிப்பித்தான். பெரகியாவும் எல்கானாவும் பெட்டிக்கு முன்பாக காவல் காத்து வந்தார்கள். செபனியா, யோசபாத், நெதனியேல், அமாசாயி, சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளராய் இருந்தார்கள். இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோடே கொண்டு வர போனார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான். அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கெம்பீரத்தோடும் எக்காலங்கள், பூரிகைகள், கைத்தாளங்களின் துணியோடும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடி பாடி வருகிறதை கண்டு அவனை தன் இருதயத்திலே அவமதித்தாள். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 29 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை ஆராதிப்பதும் ஊழியத்தை செய்வதும் அவர் எப்படி செய்ய சொன்னாரோ அதன்படி நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் லேவியர்களை தவிர யாரும் உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடாது. அதில் அதாவது 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது. அப்போ லேவியருக்கு தான் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ தாவீது கூட, அவன் பெரிய ராஜா தான், ஆனால் தாவீது கூட என்ன பண்ணக்கூடாது? அந்த உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடாது. அப்போ இந்த லேவியர்களை வர வைத்து அவன் என்ன பண்ணுறான்? கர்த்தருடைய பெட்டியை அவங்க தோள் மேலே சுமந்து கொண்டு வராங்க. அப்படி சுமந்து கொண்டு வரும் பொழுது அவங்க ஆடி பாடி அவங்க கெம்பீரிக்கிறதுக்கு அவங்களுக்கு முன்னால் ஆட்களை என்ன பண்ணுறாங்க? அதில் அதாவது அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்கள ஆடி பாடி துதிக்க வைக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் பேராக அதில் போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பாடகராகிய ஏமானும். அதில் கொஞ்சம் பேர் அவங்க என்ன வாசிக்கிறாங்கன்னா அல்மோத் என்னும் இசையிலேருந்து பாடினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த 20ஆம் வசனத்தில். அதே மாதிரி திரும்ப 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க செமனீத் என்னும் இசையில் வாசித்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அதே போல் 19ஆம் வசனத்தில் அவங்க எப்படி பாடினாங்கன்னா பஞ்சலோக கைத்தாளங்களை துணிக்க பண்ணி பாடினார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இசையில் என்ன பண்ணுறாங்க? 3 பிரிவாக அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க பாடி ஆண்டவரை துதித்து கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஒரு ஆரவாரம், எக்காலம் ஊதி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர்கள் பாடிக்கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலராய் இருந்தார்கள். இப்போ அவ்வளோ ஒரு பயபக்தியா அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது எருசலேமுக்கு கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே,
இந்த தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சணல் நூல் ஏபோத்தை ஆசாரியர்கள் தான் தரிக்க வேண்டும். ஆனா அவன் ஆசாரியன் என்று உரிமை பாராட்டி இல்லை, அவன் ஒரு ராஜா. ஆனா அவன் ஏன் அதை தரித்தான்னா தன்னுடைய தாழ்மையை அதுல வெளிப்படுத்துகிறான். அதாவது ராஜ வஸ்திரத்தை களைந்து போட்டு அந்த சணல் நூல் ஏபோத்தை தரித்து, அப்போ தன் தன் மேன்மையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த ராஜ வஸ்திரம் மேன்மையை குறிக்குது. அந்த மேன்மையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கழட்டி போட்டு சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவன் என்ன பண்ணுறான், ஆடி பாடி அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கூட போகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி போகிறத அந்த சவுலின் குமார்த்தியாக மீகாள், அதாவது தாவீதினுடைய மனைவி மீகாள் என்ன பண்ணுறான், பலகனி வழியாக பார்க்குறா. பார்த்துட்டு இவன் ஆடி பாடி வருகிறத பார்த்து அவள் தன் இருதயத்திலே அவமதித்தாள். அப்போ இருதயத்தில் என்ன இவன் ஒரு ராஜா இப்படி ஆடி பாடுறான, சணல் நூல் வஸ்திரத்தை தரித்துக்கிட்டு எல்லாரும் பார்க்குறாங்களே, வெக்கமே இல்லையே இவனுக்கு அப்படின்னு சொல்லி அவமதிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அப்படி அவமதித்ததுனால அவளுக்கு குழந்தையே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை ஆராதிப்பது எப்படி ஆராதிக்கணும்? நாம் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு, நமக்கு எவ்வளோ பலம் இருக்கோ அந்த பலத்தோடு கரங்களை தட்டி நாம் போகிற ஆலயங்களில் ஆராதிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பாடல் பாடும்போது நம்ம வாய்ஸ் மேலே வரவே கூடாது. அப்படியே வாயை மட்டும் என்ன பண்ணுறோம், இந்த மீன் என்ன பண்ணோம், தண்ணிக்குள்ளே வாயை திறந்து திறந்து மூடும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இந்த மீன் மாதிரி தான் இருக்கிறோம். என்ன பண்ணுறோம், அந்த உதட்டை திறந்து திறந்து, அதாவது நான் பாடுறேன் அப்படின்றத முன்னால் நிற்கிற ஆராதிக்கிறவங்களுக்கோ இல்லை ஊழியக்காரங்களுக்கோ தெரியணும்னு வாயை திறந்து திறந்து மூடுவாங்க. சத்தம் வெளியே வராது. ஏன் எனர்ஜியை எதுக்கு நான் செலவு பண்ணணும், நான் ஏன் கத்தணும், அவங்க மைக்கை வச்சு கத்துறாங்க, நான் ஏன் என் தொண்டை தண்ணி கிளிய கத்தணும், ஏன் எனர்ஜி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்து போகிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறீங்க? நம் வீடுகளில் நிறைய இடங்களில் சத்தம் போட்டு ஆராதிக்க முடியாது, நம்ம ஆண்டவரை சத்தம் போட்டு பாடல்களை பாட முடியாது. ஆனால் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற ஆலயத்துக்கு போகும் பொழுது, நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிறவர்களாக இருந்தாலும் அந்த ஆலயத்துக்கு போகும்போது நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்பது ஆண்டவருக்கு மிகவும் பிரியம். அல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய முழு கான்சென்ட்ரேட் அந்த இது என்ன பண்ணணும், ஆண்டவர் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு வீட்டு காரியம் இல்லை வேற காரியம், வீட்டிலேருந்து கிளம்பும்போது அதாவது அடிதடி சண்டை இப்படி இந்த அநேக காரியங்களை உள்ளே வச்சுக்கிட்டு ஆராதிக்கணும்னா ஆராதிக்க முடியாது. குடும்பம்னா எல்லா பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும். கிளம்பும்போது ஒரு வேலை டென்ஷனில் ஒருத்தர் என்ன பண்ணலாம், கிளம்பலையேன்னு கத்தலாம் செய்யலாம். ஆனாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும். நம்ம எங்கே போகிறோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது துக்க முகத்தோடு நாம் வரக்கூடாது, மகிழ்ச்சியாக வரணும். எவ்வளோ துக்கங்கள் இருந்தாலும் இன்னைக்கு சண்டே ஆலயத்துக்கு போகணும், இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆலயத்துக்கு போகணும், அந்த மன வாஞ்சையை கர்த்தர் பார்க்கிறார். ஐயோ போலன்னா அந்த பாஸ்டர் கேட்டுருவாரு அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்காக நீங்கள் ஆலயத்துக்கு போனீங்கன்னா அதனுடைய பலன் ஒன்றுமே இல்லையே. நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம மகிழ்ச்சியோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிறோம். அப்போ எல்லா இதையும் கவலைகளை மறந்துட்டு அந்த கொஞ்ச நேரம் ஆராதனையில் அரை மணி நேரம் பண்ணுறாங்களா இல்லை 1/4 மணி நேரம் பண்ணுறாங்களா, அந்த ஆராதனையில் மெய் மறந்து ஆண்டவரை துதிக்கணும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க மறந்துடுங்க, உங்கள் வீட்டுக்காரை மறந்துடுங்க, உங்கள் பிள்ளைங்களை மறந்துடுங்க. கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து நாம் என்ன பண்ணணும், ஃபுல்லாக நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலே இருக்கணும். யாரையும் பார்க்காதீங்க, திட்டின சத்தத்தை கேட்காதீங்க, உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனை கேட்காதீங்க. இதெல்லாம் பார்த்தா ஆண்டவரை துதிக்க முடியாதே.
அப்போ ஆண்டவரை மாத்திரம் பார்த்து அவரை அவரை துதித்து நீங்க ஆராதித்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு புது பலன் வருகிறதை நீங்க உணர முடியும். அல்லேலூயா. 6 நாளும் ஓடத்தக்க ஒரு பலனை அந்த 7வது நாள்ல நம்ம ஆண்டவருடைய சந்நிதியில வரும் பொழுது நம்ம அங்க அதை ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நல்ல அபிஷேகத்துல நிரம்பணும். அதனால ரொம்ப ஆடி பாடி அப்படி இல்லை, நம்ம இருக்கிற இடத்திலே கூட நம்ம என்ன பண்ணணும், நம்ம முழு இருதயத்தோடு நாம் என்ன பண்ணணும், தேவனை ஆராதிக்க வேண்டும். அதாவது கூச்சல் போட்டோ மற்ற காரியங்களை இது பண்ணியோ அப்படி இல்லை. ஆனால் ஆண்டவரை மெய் மறந்து ஆராதிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஆராதனையில தேவன் பிரியப்படுகிறார். மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணணும், மற்றவர்கள் நம்ம அதாவது மற்றவர்கள் பார்வைக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி ஆராதிக்காம உண்மையிலே உன் இருதய ஆழத்திலிருந்து நீ ஆண்டவரை துதிக்க 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 உன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அப்படியே அதாவது ஒன்று பின்னால ஒன்று அதை அப்படியே வெளியேற்றிடுவார். அல்லேலூயா. நீங்க ஆலயம் முடிஞ்சு போகும்போது ஒரு பெரிய சமாதானத்தோட போவீங்க. ஒருவேளை துக்கத்தோடு உள்ள வந்திருக்கலாம், ஆனா ஆலயத்துல வந்து ஆராதித்து, அதனாலதான் ஆராதனைக்கு வரணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இது பாட்டு பாடுறாங்க, இது முடியட்டும், ஆனா அதுக்கப்புறம் போலாம். இல்ல, தாவீது அங்க என்ன சொல்றான், இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால பாட்டு பாடுறவங்களை நிறுத்து அப்படின்னு சொல்றான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்த தான் இந்த உலகத்துல உங்களை என்னையும் படைத்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துறதுக்கு தான் நம்மளுடைய வாயை கொடுத்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துறதுக்கு தான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம் ஆயுசு நாட்கள் வரைக்கும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், ஆண்டவரை போற்றி துதிக்க வேண்டும். எத்தனை மனுஷர்களை வாழ்த்தினாலும் ஒரு நாள் உங்களை தூற்றிட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டார். அவர் நல்லவர். அல்லேலூயா. அந்த உலகத்துல யாரும் நல்லவங்க கிடையாது. அதனால இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க சொல்லாதீங்க. ஏசப்பாவை தவிர நல்லவர் யாரும் கிடையாது. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் அன்பு நம்ம உலகத்துக்கு பின்னால ஓடும் போதும் பாவியை நேசித்தது போல நம்மளை நேசித்தார்ல. இல்லை அன்னைக்கே ஒரு அடி கொடுத்துருந்தா நம்ம மறிச்சிருப்போம்ல. ஆனா ஆண்டவர் என் மகள் என் மகன் மனம் திரும்புவான் எத்தனை தருணங்களை நமக்கு கொடுத்து, ஆண்டவர் அதாவது என் பிள்ளை இன்னைக்காவது மாறிடுமா அப்படின்னு ஏக்கத்தோடு பார்க்கும்போது, நம்ம அவரை வேணான்னு உதறிட்டு போகும்போது அவர் மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும். ஆனா ஆண்டவர் காத்திருந்து காத்திருந்து உங்களை என்னையும் ரட்சித்தாரே, அதே தேவன் இன்றைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்க பிள்ளைகளானாலும் கணவனானாலும் மனைவி ஆனாலும் தேவன் ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ரட்சிக்க கூடாதபடி அவர் கரம் குறுகவில்லை, கேட்க கூடாதபடி செவி மந்தமாகவில்லை. எத்தனை நாட்களப்பா ஆண்டவரே என் கணவனுக்காய் ஜெபிக்கிறேன், எத்தனை நாட்களப்பா என் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன், பதில் இல்லையே. ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். எத்தனை நாட்கள் என் மனைவிக்காய் என்னுடைய பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறேன், பதில் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய காரியம், ரட்சியும் ஆண்டவரே ரட்சியும் ஆண்டவரே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நாள் ஒன்று வரும், எழும்பி நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. அது நீங்க அறியாத நாளா இருக்கலாம், நீங்க நினையாத நாளா இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், ஐயோ என் பிள்ளையா என் கணவனா என் மனைவியா இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்ற ஒரு காலம் வரும். ஆனா அது வரைக்கும் ஆண்டவர் சமூகத்துல நீங்க உபவாசித்து தேவ சமூகத்துல ஆண்டவர்கிட்ட பயபக்தியோடு ஜெபிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நந்தியோடு ஸ்துதிக்கரபர தீரபா லபக்கரபலபரபா ஓரி பேக்கரபா. தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அப்பா பாடல்களை நிறுத்தி பாடல் குழுவை நிறுத்தி பாட வைத்து அப்பா உடன்படிக்கை பெட்டி ஆண்டவரை அப்பா தகப்பனை ஆண்டவரை பயபக்தியா எருசலேமுக்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். தான் ஒரு ராஜா என்பதை மறந்து தன் மேன்மையை ராஜ வஸ்திரத்தை எடுத்து போட்டு சணல் நூல் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு ஆண்டவரே அப்பா ஜனங்களுக்கு முன்பாக ஆடி பாடி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ரிக்கா பாரபா லபாரபா ரிஹாதனாய்
ஓஷியாகாதனாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளிலேயப்பா ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஏனோ தானோன்னு சொல்லி நிற்காதபடிக்கு நான் என் ஆண்டவரை புகழ வந்திருக்கிறேன், என் ஆண்டவரை போற்ற வந்திருக்கிறேன், என்னுடைய ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை எண்ணி நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லி கூட ஒரு உணர்வோடு ஜனங்கள் அப்பா ஆராதிக்க கிருபை கொடுங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரை. ஷாபாகாதனாய் கரபா. ஆராதனை என்பது ஆடல் பாடல் சத்தம் ஆண்டவரை, இசைக்கருவியின் சத்தம் மட்டும் அல்ல ஏசப்பா. ஆண்டவரே உம்மை உண்மையோடு தொழுது கொள்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே முழு மனதோடு முழு பலத்தோடு அப்பா இருக்கிற பலத்தோடு ஆண்டவரே தொழுது கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் தகப்பனே அப்பா தகப்பனே வர்ஷிப்னா ஆண்டவரே வெறும் ஆட்டம் பாட்டம் மட்டும் அல்லப்பா. ஆண்டவரே அப்பா தன்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி உம்முடைய சமூகத்துல ஒப்புரவாகி உம்மை ஆண்டவரை மெய் மறந்து ஜனங்களை ஆராதிக்க வைங்க டாடி. ஆண்டவரே உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும் அப்பா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்குள்ள மாற்றத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆலயத்துக்குள்ள வந்தா ஒரு பயம் இருக்கணும். கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார் என்கிற அந்த பயம் பிள்ளைகளுக்கு இருக்கணும் அப்பா. எத்தனை ஆலயங்கள்ல பாக்குறோம்ப்பா, ஆலயத்துக்குள்ள இருந்து பேசுறாங்களே ஏசப்பா. ஆண்டவரே ஆலயத்துக்குள்ள நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் என்ற உணர்வை ஜனங்களுக்கு கட்டளை இடுங்க ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே நீங்க தான் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை தாங்கட்டும், நாம மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த நாள்லையும் பெட் ரிட்டனா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகப்படுத்துங்கப்பா, அவங்கள தூக்கி நிறுத்துங்கப்பா. அடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் டாடி. ஷாபா லபா ரிபா ரபா கரபா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடுங்கப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. பிசினஸ்ல டல்லா இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க பிசினஸ் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்கள்ல மாந்திரீகங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதோ அந்த குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய மாந்திரீக வல்லமைகளை இயேசு கிறிஸ்து நாமத்துல சபித்து பாதாளத்துல கட்டுகிறேன் ஆண்டவரை. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரை. அப்பா பிள்ளைகளை வேலைக்கு போக முடியாதபடி, படிக்க முடியாதபடி, திருமணமாக முடியாதபடி, பிசினஸ் பண்ண முடியாதபடி செய்து வைத்திருக்கிற எல்லா சூனிய கட்டுகள் மந்திர கட்டுகளை உடைக்கிறேன் உடைக்கிறேன். இந்த சத்தம் துணிக்கிற ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய மாந்திரிக வல்லமைகள் செயலிழக்கட்டும் ஆண்டவரை. அப்பா உம்முடைய கரத்துல தாழ்த்தி நம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.